ஏய் கோடாங்க ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க? இதனால காவடி பைபிள பழகி இருக்கோம்டா. டேய் பாட்டு வாத்தியார் என்னடா பட்ட பகல்ல தேடிக்கு இருக்க? ஏன் விடுப்பா அது? டேய் பொய்யா சொல்லிக்க இருக்க. போட்டனா. ஏண்டா வீடுலன்னு சொல்லி ராத்திரி பூரா எங்க கூட தாடா நீ படுத்து கிடப்ப? காலையில எந்திரிச்சுனே பல்லே விளக்காம 10 பண்ணு திம்ப. இதுல பால் பண்ணு வேற. ராஸ்கல். ஏய் இவன் என்னடா உண்மை பேசிருக்கான்? இவன்ட்ட போய் துரி கேட்டிருக்க. இப்ப தெரிஞ்சு போச்சுடா அவன் களவாணி பேடா. டேய் எல்லாரும் சேர்ந்து தலையில காரி துப்புறாங்க உனக்கு என்ன? ஏய் கேக்குறாங்க சொல்ல மாட்டியா? இவனுக்கு காதே கேட்காதா? சவரி முடிய வச்சு காதை அடைச்சிருக்கான். உள்ள வாங்கடா பேசிக்கலாம். எல்லா வீட்டுல வாசப்படி தலையடிக்கிற மாதிரி ஏன் தெரியுமா வைக்கிறாங்க? டேய் மாமா போட்டா இருக்குடா. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பணிஞ்சு வரணுங்கிறதுக்காகத்தான். புதுசா சொல்றான்டா கேட்டுக்கடா. உட்கார். என்ன மாமா நீ இத்தம் பெரிய வீட்டை வச்சுட்டு இவங்களோட கண்ட இடத்துல எல்லாம் படுத்து கிடக்க? இந்த வீட்டுல தனியா தூங்க முடியாது மாமா. யாரும் இல்லையோ? இருந்தாங்க இப்ப இல்ல. என்னாச்சு மாமா? எனக்கும் பொண்டாட்டி பிள்ளைகளாம் இருந்தாங்க. என்ன மாமா சொல்ற? என் கல்யாணம் அதுவுமா குலதெய்வ கோயிலுக்கு என் குடும்பத்தோட ஆட்டோவில் போயிருந்தேன். எவனா வந்த லாரி ஆட்டோவில் மோதிச்சு. என் உலகம் நினைச்ச என் பொண்டாட்டி என் பிள்ளைங்க அதே இடத்துல ரத்த வெள்ளத்தில் துடிச்சுட்டு போயிட்டாங்க. என் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு அவங்களுக்கு கொடுத்து வைக்கல, அவங்க கூட சேர்ந்து சாகிறதுக்கு எனக்கும் கொடுத்து வைக்கல மாமா. முடி கொடுக்க போன இடத்துல எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுலேருந்து இந்த முடிவை பற்றி நான் கவலைப்படுறதில்ல. திடீர்னு என்னை பார்த்து போட வாடான்னு சொல்லுவீங்க. தோ மாமா கோவரில் அப்படின்னு என்னை பார்த்து கேட்பேன். எல்லாம் இழந்தேன்னா எது கோவப்படணும்? நான் கூட ரிட்டையர்ட் ஆயிட்டேன்னு சொல்லுவேன். உண்மையிலேயே குடும்ப வாழ்க்கையிலிருந்து நான் ரிட்டையர் ஆயிட்டேன். உண்மையிலே சொல்றேன்டா, இன்னைக்கு என் பிள்ளைங்க உயிரோடு வந்திருந்தாங்க உங்களை மாதிரி தாண்டா இருந்திருப்பாங்க. நீங்க தாண்டா என் பிள்ளைங்க. அதனால தாண்டா அவங்கள பார்க்கும் போதெல்லாம் என் பிள்ளைங்க கூட இருக்கிற மாதிரியே இருக்கு எனக்கு. நானா அது இல்லை, நான் செத்தா நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னை கொல்லி வச்சிருக்கீங்க. அது போதும். நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனோ? விடுமாமா ஏன் அழுது? நாங்க இருக்கோம் மாமா. மாமா விடுங்க மாமா, நாங்க இருக்கோம். ஆரஞ்சு கலர்ல செம்ம கட்ட ஒண்ணு போகுதியா? என்னடா சொன்ன? உனக்கு பின்னாடி பார்த்தா கட்டையா தெரியுது, முன்னாடி பார்த்தா அக்காவா தெரியுதா? அட்டையும் கொய்யால. சரிக்கா இனிமேல் பின்னாடி பார்க்க மாட்டேன், போயிட்டு வாக்கா. நசிக்கி விடுவோம் நசிக்கி. யோ என்னைய அந்த பொம்பளை எப்ப பார்த்தாலும் வந்துகிட்டே இருக்கு. உனக்கு அவளுக்கு என்னதான் பிரச்சனை? ஏய் டீயை சொல்லிட்டு உங்க வேலையை பாருங்க. முதல்ல கதையை சொல்லியா, அப்புறம் டீயை சொல்லுவான். வேணாம்டா சின்ன பையன், உங்களுக்கு எதுக்குது? அண்ணே சொல்லுண்ணே கேக்குறோம்ல சொல்லு. வேணாம்டா தொலைங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அக்காவோட மகளை பொண்ணு பார்க்க வீட்டுக்கு போயிருந்தேன். சீர் சனத்தை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, பொண்ணை நல்லா பாத்துக்கங்க. பூ வைத்த பூக்கள் சொந்தம்மா, பூவுக்கும் தேனுக்கும் பூச்சிந்தும் போதைக்கும் ஈக்கள் சொந்தம்மா. I love you, I love you, I love you. என்னடா பண்ற? விடுடா. ஏன் வேட்டக்காரன் சவுண்டெல்லாம் வீட்டுக்குள்ள கொடுக்குறேன்? ஏண்டா என் மகளை பார்க்க சொன்னா என் பொண்டாட்டியை தள்ளிட்டு போலான்னு நினைக்கிறேன். நீ ஒண்ணு மாறிடுச்சா? மாறினது கூட தெரியலையா உனக்கு? பரவாயில்லைங்க, தம்பி பயங்கர பவரா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க புரிச்ச என்னைய விரட்ட, அந்த அக்காவையும் விரட்ட, அக்கா வகுத்து பொழப்புக்காக மதுரையில பல பேரை விரட்ட. இன்னைக்கு தட்பவெப்ப நிலவரப்படி அக்கா தான் மதுரையில நம்பர் 111 82868484 டோகோமோ. மாமா ஒரே வாட்டி போட்டு விடுமாமா எனக்காக மாமா. அப்படியெல்லாம் சீக்கிரமா டேட்ஸ் கிடைக்காது. அக்கா ஆல்வேஸ் பிஸி. யாரா உன்னை அடிச்சவன்? அண்டா அங்க உட்காந்துருக்கோங்கண்ணே. ஏய் நான் வேணும்னு செய்யலடா, அதான் அமைதியா. ஏண்டா கம்மாயில கிரிக்கெட் விளையாடுற சின்ன பையல மாதிரி இருக்காங்க, இவங்கள உன்னை அடிச்சாங்க? ஆமாண்ணே. ஏய் வா. ஐயோ இவன் மிகப்பெரிய செய்கை பாத்தியாச்சேடா. அதெல்லாம் என்னன்னு பேசி பாப்போம்னே. வானே வாங்கடா. உங்க ஆட்டைக்கெல்லாம் நான் வர முடியாதா சாமி? நீ எங்க போற? அட பிரச்சனை பெருசாகிற மாதிரி தெரியுதுண்ணே. இப்ப பிரச்சனை ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆமா. இதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை வருமா? அந்த பிரச்சனை என்ன நாம பாப்போம். நீ பிரச்சனை பண்ணாம இரு. என்னைக்குமே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ற மென்டாலிட்டிலே இரு. அண்ணே ஓன் தம்பியானே,
தெரியாதுண்ணே, தெரிஞ்சிருந்தா அடிச்சிருப்போமா. என்னண்ணே நீ எம்புட்டு பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய பெரிய படமெல்லாம் ஓட்டிக்கிருக்க. நாங்க ஏதோ சின்ன பயலுக சந்து பொந்துக்குள்ள சின்னதா ஒரு ட்ரெய்லர் ஓட்டிட்டோம், அதை போய் பெருசா எடுத்துக்கிற. ஏண்டா தருதலைக்கு பிறந்த வயல ட்ரெய்லரு படம்னு என்கிட்டே சினிமா காட்டிக்கிட்டு இருக்கா? அகுந்துருவேன். வீணா கை நட்டுறவளை வச்சுக்காதண்ணே, அப்புறம் வேற மாதிரி ஆகி போயிடும். ஒம்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் கை நீட்டி இருக்க. ஏண்டா ஏன் நெஞ்சிலே கை வைக்கிறாடா? சின்ன பையல ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்களா, நீ பாட்டுக்கு அடிச்சிட்டே இருக்க. பயலே பட்டையும் கொட்டையும் போட்டுக்கிட்டு சின்ன பயலோட சேர்ந்துட்டு படிக்கிட்டியா? அழகரே, படம் என்ன ட்ரெய்லர் என்னன்னு காட்டுறா அவனுக்கு. டேய் சங்கு எடுத்து ஊதிட்டான்டா. அண்ணே படம் தானே கேட்ட, மாமன் கத்தி எடுத்து இந்த நிக்கிறான்ல உன் தம்பி, இதுக்கு பேர் தானே படம். வாயில பேசிட்டு போது கையை நிட்டுனல்ல. இதுக்கு பேர் தானே ட்ரெய்லரு. இதுக்கு மேலங்க பேசிக்கிட்டு இருந்த வீட்டாளுங்க வீட்டுல உட்காந்து டிடிஎஸ் வீட்டுல படம் பார்ப்பாங்க. கிளம்பு கிளம்பு. கஞ்சா போதையில இருக்காங்கண்ணே, அவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியலண்ணே. இப்ப போயிடலாம்ண்ணே, இன்னொரு தடவை பார்த்துக்கலாம்ண்ணே. ஆனே